வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மனதை தொடும் நேரம் சேனல். இரவு 1 மணி இருக்கும். சுற்றிலும் சுடுகாற்று நிசப்தம். ஜன்னல் வழியாக வந்த மொட்டை மாடு நில ஒளி மட்டும் என் அறையின் தரை மீது விழுது கிடந்தது. மிக மெல்ல என் அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தவர் பூனை போல் பாதங்கள் சத்தமில்லாமல் நடந்தார். நான் கண்கள் மூடி தூங்குவது போல் நடித்தாலும் என் இதயம் நெஞ்சை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல் துடித்து கொண்டிருந்தது. அவர் கையில் ஒரு சிறிய இரும்பு பெட்டி இருந்தது. அவர் ஏன் இந்த நாளில் நள்ளிரவில் என் அறைக்குள்ளே வர வேண்டும்? என் கபோர்டை நோக்கி ஏன் நகர்கிறார்? பயத்தில் என் உடம்பெல்லாம் நடுங்கியது. மூச்சை பலவந்தமாக அடக்கி கொண்டு இமைகளை லேசாக திறந்து பார்த்தேன். அவர் என் மாமனார் சுந்தரேசன் அவர்கள். என் பெயர் கவிதா. வயது 26. தஞ்சாவூரில் ஒரு பழமையான ஓட்டு வீட்டில் என் மாமனாருடன் வசித்து வருகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் என் கணவர் ரகுவை இழந்தேன். அந்த துயரம் தாங்காமல் அடுத்த 6 மாதங்களில் என் மாமியாரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இந்த வாலிப வயதில் ஒரு பெரிய வீட்டில் நானும் என் மாமனாரும் மட்டும்தான். சிவராமன் மாமாவை போல என் மாமனார் சுந்தரேசனும் ஒரு காலத்தில் அந்த ஊரிலேயே பெரிய கணக்காளர், கம்பீரமான மனிதர். ஆனால் பிள்ளையையும் மனைவியையும் இழந்த பிறகு அப்படியே முடங்கி போனார். யாரிடமும் பேச மாட்டார். பகலில் நான் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் சமையல், வீடு என ஓடிக்கொண்டிருப்பேன். மாமா எப்போதும் ஒரு இருண்ட அறைக்குள் உட்கார்ந்து பழைய நினைவுகளை மூழ்கி கிடப்பார். அவர் கண்களில் இருந்த அந்த தனிமை என்னை எப்போதும் உலுக்கிக் கொண்டே இருக்கும். அன்று இரவு அவர் அந்த இரும்பு பெட்டியுடன் என் கபோர்டை திறந்து அதற்குள் ஏதோ ஒன்றை தேடினார். பிறகு அந்த பெட்டியை அங்கே வைத்துவிட்டு என் முகத்தை சில நொடிகள் உற்று பார்த்தார். என் நெஞ்சு பயத்தில் உறைந்து போனது. மெதுவாக திரும்பி வந்தபடியே சத்தமில்லாமல் கதவை சாத்திவிட்டு வெளியேறிவிட்டார். அவர் சென்ற பிறகு நான் பதறி அடித்து கொண்டு எழுந்து கபோர்டை திறந்து பார்த்தேன். அங்கே ஒரு இரும்பு பெட்டி இருந்தது. அதை திறந்து பார்த்த எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. அதற்குள் இருந்த நகைகளோ பணமோ இல்லை. நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கொண்ட கைகளால் எழுதப்பட்ட நோட்டு புத்தகங்கள். நான் திகைத்து போனேன். பக்கங்களை புரட்டினேன். அது டிஎன்பிசி மற்றும் வங்கி தேர்வுகளுக்கான பொது அறிவு மற்றும் கணித பாட குறிப்புகள். ஒவ்வொரு பக்கத்தின் கீழும் மாமாவின் கையெழுத்தில் கவிதா உன்னால் முடியுமா என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது. சில நாட்களுக்கு முன்பு நான் தோழியிடம் ஃபோனில் எனக்கு அரச வேலைக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் கோச்சிங் கிளாஸ் போக பணமும் இல்லை, வழிகாட்ட ஆளும் இல்லை என்று அழுததை மாமா கேட்டுவிட்டாராம். தன் வயோதிகத்தையும் பார்க்காமல் தன் மங்கிய கண் வெளிச்சத்தில் நள்ளிரவு முழுக்க விழித்து எனக்காக படக்குறிப்புகளை தயார் செய்து நான் தூங்கும்போது என் அறையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு மாமனார் தன் மருமகளுக்கு செய்த அந்த வேலை அது துரோகம் அல்ல. இந்த சமூக தடம் மாறி போக பார்க்கும் விஷயம் அல்ல. அது ஒரு தந்தை தன் மகளின் எதிர்காலத்துக்காக உருகிய உன்னதமான அன்பு. மறுநாள் காலை நான் தேநீரோடு மாமாவிடம் சென்றேன். அந்த நோட்டு புத்தகங்களை அவர் முன் வைத்தேன். மாமா திகைத்து நின்றார். என்னம்மா இது? உங்கள் கண் வலிக்க போகுதுன்னு கூட பார்க்காம எனக்காக இதையெல்லாம் செஞ்சீங்க என்று என் கண்கள் கலங்க கேட்டேன். அவர் என் தலையை வருடி சொன்னார். ரகு போனதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகிறதை என்னால் பார்க்க முடியலம்மா. நீ படித்து ஒரு அதிகாரி ஆகணும். இந்த வயசான கிழவனோட துணையே உனக்கு நிரந்தரம் கிடையாது. உனக்கான காலில் நீ நிற்கணும். அதுதான் இந்த மாமனாரோட ஆசை என்றார். அதன் பிறகு மாமா எனக்கு ஆசிரியரானார். தினமும் மாலை வேலை முடிந்து வந்ததும் எனக்கு கணக்கு சொல்லி தருவார். பொது அறிவு பாடங்களை விவாதிப்போம். வீட்டில் மீண்டும்
பேச்சு சத்தமும் சிரிப்பொலியும் கேட்கத் தொடங்கியது. ஆனால் தஞ்சாவூரின் அந்த சிறிய சந்தில் வதந்திகள் வேகமாக பரவின. பக்கத்தை விட்டு மாரியம்மா அத்தை ஒரு நாள் என்னை வழியிலேயே நிறுத்தினார். என்ன கவிதா, வீட்டில் ராத்திரி முழுக்க விளக்கு எரியுது, மாமனார் மருமகளுக்கு பாடம் சொல்லித்தராரா? ஊரில் எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, வயசுக்கேற்ற பழக்கம் வேணுமா என்றார் விஷமத்தனமாக. என் ரத்தம் கொதித்தது. அத்தை, என் புருஷன் செத்தப்போ சோறு போட வந்தாராத ஊர், என் மாமா எனக்கு படிப்பு சொல்லித்தரார். இதில் தப்பாக பார்க்குறவங்க கண்ணில் தான் அழுக்கு இருக்கு என்று வெற்றொன்று சொல்லிவிட்டு வந்தேன். நாட்கள் உருண்டோடின. தேர்வும் வந்தது. மாமாவின் கைகளால் பேனாவை வாங்கி சென்று தேர்வு எழுதினேன். சில மாதங்களில் முடிவுகளும் வந்தன. நான் தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தேன். எனக்கு அரசு வேலைக்கான ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அன்று அந்த மாமியார் அம்மா அத்தையும் ஊர்க்காரர்களும் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். மாமா அந்த ஆணையை கையில் வாங்கி கொண்டு ஊரே கேட்கும்படி கம்பீரமான குரலில் சொன்னார். எத்தனை நாளாக நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம்னு நீங்கள் தப்பாக பேசுனீங்களே, பாருங்கள், இவ என் மருமகள் இல்லை, என் மகள். ஒரு தகப்பன் தன் மகளை படிக்க வச்சு அதிகாரி ஆக்கியிருக்கான். இனிமே எவளாவது என் மகளை பார்த்து தப்பாக பேசினா சும்மா விடமாட்டேன் என்று கர்ஜித்தார். ஊர்க்காரர்கள் தலை குனிந்து நகர்ந்தார்கள். வெளியே உலகம் அதன் பேச்சில் சத்தமிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பழைய ஓட்டு வீட்டில் ஒரு புதிய விடியல் பிறந்திருக்கிறது. உறவுகளை சமூகத்தின் முத்திரைகளே தேவையில்லை. ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நல்வழிகாட்டியாக இருக்கும் 2 இதயங்களின் அழகான புரிதல் அது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பல்வேறு கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும்.